பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 36, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது கடந்த பதிவுகளில் சூரிய தியானம் பற்றி உரையாடியிருந்தேன். அதில் ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு செயல்பாடுகள் மாறுபட்டு காணப்படும் உடலில். அதில் முக்கியமானது உடலை முழுவதும் மூடிக்கொள்வது. எல்லாரும் உடலை மூடிக்கொள்ளலாமா என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். அதாவது உடலில் உள்ள சுத்த அனல், உடல் உணவு ஒழுக்கம், உடல் ஒழுக்கம் சரியாக ஆசானுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைகளை செயல் வழியில் கடைபிடித்தவர்களுக்கு உடலில் அனுபவமாக ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். அதில் சுத்த உஷ்ணம் அதிகரிக்கும் போது உடலை மூடிக்கொள்வார்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருப்பினும் ஒரே விதிமுறைகள் தான். அதாவது அந்த உடலை பிறர் தொட முடியாது. தன் கணவனை தவிர மனைவி உடலை யாரும் தொட முடியாது. அதே போல் மனைவியை தவிர தன் கணவனை யாரும் தொட முடியாது. அந்த அளவுக்கு உடலானது பக்குவப்பட்டு இருக்கும். அந்த பக்குவப்பட்ட உடல் குழந்தையை கூட சிலர் தொடமாட்டார்கள். இன்னும் கொஞ்சம் மேல்நிலை சென்று விட்டால் குழந்தையை கூட தொட விட மாட்டார்கள். இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் பக்குவ நிலை அடைந்து விட்டால் யாரும் யாரையும் தொட்டுக்கொள்ளவே மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அது ஒரு எல்லைக்கோடை உருவாக்கி வைத்திருக்கும். இந்த உடலானது அந்த அலைவரிசையில் ஒரு சுத்திடும் ஒரு ஆறா என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி சுத்த உஷ்ணத்தால ஒரு வளையத்தை உருவாக்கி வைத்திருக்கும். அந்த வளையத்தை நெருங்கும் போது எல்லாருக்கும் கோபம் வந்துவிடும். அப்படி உள்ளவர்கள் மட்டும்தான் உடலை மூடிக்கொள்வார்கள். அப்படி உடலை மூடிக்கொண்டவர்கள் குளிப்பதில்லை, பல்லு விளக்குவதில்லை, தண்ணீர் புழக்கங்கள் சுத்தமாக நின்று போயிருக்கும். இந்த அன்னதான பணிகளோ மற்ற பணிகளோ அலைவதோ அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இவர்கள் போய் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் அனாவசியமாக தங்க மாட்டார்கள். ஒரே இடத்தை மட்டும்தான் கடைபிடிப்பார்கள். தனித்து வாழக்கூடியவர்கள் தனி அறை, மற்ற பொருள்களை தொடுவதில்லை. மற்ற பொருள்களை இவர்கள் வாங்கினாலும் அதை அதற்கு என்று ஒரு சில விதிமுறைகளை கத்து வைத்திருப்பார்கள். அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அதை பயன்படுத்துவார்கள். அதே போல் இவர்கள் தான் கையில் ஒரு பொருளை வாங்குவதற்கு கொஞ்சம் சிரமப்படுவார்கள், கையில் கொடுப்பதற்கும் சிரமப்படுவார்கள். காரணம், இந்த உடலானது ஒரு சில அனுபவத்தினால் ஒரு சில விஷயங்களை அறிவித்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக உடலிலிருந்து குறைகிறது என்றால் அந்த பொருளை தொடமாட்டார்கள். நோயில் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னா அந்த பொருளை தொடுவார். இந்த மாதிரி அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். அதே போல் சுத்த உஷ்ணம் வெளிவந்தவர்கள் ஒரு எல்லா இடத்திலையும் போய் அமரவதில்லை. அவர்களுக்கு உடல் அந்த தோல் அதிகமாக வியாதியாக மாறி தோல்ல அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு மாதிரி அரிப்பு இல்லை அலர்ஜி ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருப்பதனால் அவர்கள் வேறு இடங்களில் எங்க போனாலும் உட்கார மாட்டார்கள். அதே போல் உடலை மூடிதான் வைத்திருப்பார்கள். இவர்கள் மட்டும்தான் சுத்த உஷ்ணம் ஓரளவு 40-50% வந்தவர்கள் இந்த செயலில் இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் அந்த செயலில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே எல்லாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிப்பது என்பது ரொம்ப தவறான விஷயம். ஆகவே இவர்களால் தண்ணீர் கை வைக்க முடியாது. ஒரு வெளியிடங்களில் ஒரு ஒத்த கருத்து இல்லாமல் தன் ஆசான் இல்லாமல் வெளியிடங்களில் இவர்கள் தங்குவதில்லை. இரவு பொதுவாக எங்கேயுமே தங்க மாட்டார்கள். ஏனென்றால் நுட்பமான அறிவு மிகுந்து காணப்படுவதால்
இவர்கள் உடல் பக்குவம் நிலைக்கு போயிருப்பதால் இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படுவது இயல்புதான். ஆகவே இவர்களை தீண்டத்தகாதவர்கள், இல்லைன்னா பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்துப்பாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உடல் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு பரிணாம வளர்ச்சிக்கு முன்னேறி இருக்கிறது. அது ஒத்துழைப்பு தான் தர வேண்டும் போது கிண்டல் கேலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.